மாமா அவ குழந்தை மாமா, அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. உங்க வன்மத்தெல்லாம் தயவு செஞ்சு குழந்தை மேல காட்டாதீங்க, புரியுதா? வன்மத்தை நான் காட்டல மாப்பிள. சேர்த்து வச்ச மொத்த வன்மத்தையும் இந்த குடும்பத்து மேல காட்டிட்டு இருக்கிறது பொன்னிதான். எல்லாரும் அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பொன்னி மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. டேய், அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஆதாரபூர்வமா நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீயும் அப்பா மாதிரி பேசிட்டு இருக்க. இனிமே யாராச்சும் அவ பேரை இந்த வீட்டை எடுத்து பேசுங்க, அப்புறம் இருக்கு. எதுக்கு எல்லாரும் பொன்னிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? ஏய், உன் பொன்னியத்தையால தான் இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. பொன்னியத்தை அப்படிலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கேட்டீங்களா? அந்த குழந்தைக்கு தெரியறது கூட உங்க யாருக்குமே தெரியலையே. ஆமாண்டா, எங்களுக்கு தான் தெரியல. உனக்கு அப்படியே ரொம்ப தெரிஞ்சிருச்சு பாரு. பவானி, ஏய் உட்காரு, உட்காருன்னு சொல்றேன்ல. அம்மா மெதுவா பண்ணுங்க. பவானி, ஏமா பாத்துமா, கொஞ்சம் மெதுவா பண்ணுமா. அப்ப ஒழுங்கா தலைய காட்ட சொல்லுங்க. மா இழுக்காதம்மா. அவகிட்ட உட்கார்ந்து 1/2 மணி நேரம் தலைய காட்ட தெரியுதா? என்கிட்ட தலை பின்னிக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வலிக்காது. ஒழுங்கா காலை காட்டு. இரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ சாப்பிட்டு தான் போற. ஏமா, ஐயோ, இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. அப்படி என்ன உனக்கு பிடிவாதா? பவானி, சாப்பிடு, சாப்பிடு. பவானி, என்ன பண்ற நீ? குழந்தைக்கு எப்படியா சாப்பாடு ஊட்டுவாங்க? யார் மேல இருக்கிற கோவத்தை நீ அவ மேல காட்டாத. வா, ஜெயாமா சாப்பாடு ஊட்டுறேன், வா. நீங்க யாரும் எனக்கு ஊட்ட வேண்டாம். பொன்னியத்தை ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க பிளேட்டை கொடுங்க, நான் பொன்னியத்தை கிட்ட போய் ஊட்டி விட சொல்றேன். அதெல்லாம் நீ எங்கேயும் போவேடா. உட்காரு, உட்காருன்னு சொல்றல. நீ சாப்பிடவே வேண்டாம். இந்த ஒரு கிளாஸ் பாலையாச்சும் குடி. எனக்கு எதுவும் வேண்டாம், போங்க.